வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இன்று நாம் பார்க்க இருப்பது ஜோதிட சாஸ்திரத்தில் முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய ஜாதகம் என்று சொல்லக்கூடிய ஜனன ஜாதகம். இந்த ஜனன ஜாதகத்தில் லக்னம் என்னும் சொல்லக்கூடிய அந்த ஜாதகரின் உயிர், ஒவ்வொருவரின் ஜாதகத்திலும் லக்னம் என்பதுதான் அந்த ஜாதகரின் ஆன்மா அடங்கியுள்ள ராசி, பகுதி, இடம், வீடு என்று எப்படி வேணாலும் சொல்வார்கள். உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். லக்னம்தான் ஒரு ஜாதகருக்கு பிரதானம் என்பதை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 12 பாவகங்கள் தரக்கூடிய பலன்களை இந்த ஒரு பாவகம் உள்ளடக்கி வைத்திருப்பதுதான் லக்ன பாவகம். இந்த 12 பாவங்கள் தரக்கூடிய பலன்கள்: 2ஆம் பாவகம் செல்வம், 3ஆம் பாவகம் மனோ தைரியத்தை, விருத்தி, 4ஆம் பாவகம் சொத்து சுகம் உறவினர்கள், 5ஆம் பாவகம் ஆன்மீகம் பூர்வீகம், 6ஆம் பாவகம் எதிரி நோய், 7ஆம் பாவகம் மனைவி சமுதாயம், 8ஆம் பாவகம் ஆயுள் வழக்கு, 9ஆம் பாவகம் தந்தை அதிர்ஷ்டம், 10ஆம் பாவகம் கர்மம் தொழில், 11ஆம் பாவகம் லாபம் மனைவியல்லா பிற உறவு, 12ஆம் பாவகம் படுக்கை அறை அயன சயன போகம் என்பார்கள், யாத்திரை. இப்படி 12 பாவகங்களுக்கும் பலாபலன்கள் இருக்கிறது. நான் சொன்னது ஒரு சில துளிகள் தான், இன்னும் பாவகத்தின் தன்மைகள் நிறைய இருக்கிறது. இப்படி இந்த 12 பாவகத்தின் தன்மைகளையும் ஒரே ராசி உள்ளடக்கி வைத்திருப்பது தான் இந்த லக்னம் அமைந்த ராசி. இது உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் விளக்கமாக சொல்கிறேன். இந்த ஒரு பாவகம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிட்டால், லக்னம் சிறப்பாக அமைந்துவிட்டால், இந்த 12 அதாவது லக்னத்தை தவிர 11 பாவகம் அதனுடைய பலன்கள் நீங்கள் சிறப்பாக அனுபவிக்க பிறந்திருக்கிறீர்கள் என்பதை தாராளமாக நீங்கள் சொல்லலாம். அவ்வளவு தன்மை, பலம், அற்புதம் வாய்ந்தது என்று கூட சொல்லலாம் இந்த லக்ன பாவகம். அதை பற்றி இன்னும் விரிவாக நாம் பார்ப்பதற்கு முன்னால், புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நண்பர்களே, நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் அல்லாமல் இறைத்தொண்டுகள், ஆலய பணிகள், ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த காரியங்களினால் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தவுடன் நீங்களும் நமது குடும்பத்தினில் ஓர் அங்கத்தினராக ஆகிவிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த புண்ணியங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். தீர்க்கமாக உங்களுக்கு கிடைக்கும். எனவே நீங்கள் நான் சொல்வது போல் எல்லோரிடத்திலும் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம்.
வாங்க உறவுகளே. உறவுகளே, லக்ன பாவகம் என்பது ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதாவது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இந்த லக்னம் என்பது 11 பாவகங்கள் என்னென்ன பலன் தருகிறதோ அந்த பலன்கள் அத்தனையும் இந்த லக்னத்தின் அடிப்படையில் அது நமக்கு கிடைக்கிறது. ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், லக்னாதிபதி உங்களுக்கு 8, 12, 6 என்று சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்தில், அதாவது மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால், அதன் பிறகு மீதமுள்ள, அதாவது சுபத்துவம் வாய்ந்த 5, 9, 4, 7, 10 கேந்திர திரிகோணம் என்று சொல்வார்கள். இந்த ஸ்தானங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையை தரக்கூடிய ஸ்தானம். பூர்வீக சொத்து, ஆன்மீகம் என்னும் 5ஆம் இடம் வாரிசுகள் தரக்கூடியது, மன மகிழ்ச்சியை தரக்கூடியது 5ஆம் பாவகம். 9ஆம் பாவகம் யோகத்தை தரக்கூடியது, அதிர்ஷ்டத்தை, பரம்பரையை சொல்லக்கூடியது, ஆன்மீகம், கோவில் பணி, இப்படி 9. 4ஆம் பாவகம் சொத்து, சுகம், வண்டி, வாகனம், மாளிகை, சொந்த பந்தங்கள், கல்வி, தாயார். 7 மனைவி, நண்பர்கள், சமுதாயம், பார்ட்னர்ஷிப், இது போன்ற. 10ஆம் பாவகம் தொழில், கர்மம், என்ன நீங்க கர்மத்தை அனுபவிக்க வந்துள்ளீர்கள் என்று சொல்லக்கூடியது இந்த 10ஆம் பாவகம். என்ன தொழில் அமைத்து நீங்கள் புகழ் பெறலாம், உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் என்பதை சொல்லக்கூடியது இந்த 10ஆம் பாவகம். இப்படி சுபத்துவம் வாய்ந்த இந்த பாவகங்கள் எல்லாம் சிறப்பாக உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் லக்னாதிபதி அஷ்டமஸ்தானம், மறைவுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமர்ந்து விட்டார். லக்னத்தை சனி பகவான், செவ்வாய் பகவான் இணைந்து பார்க்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்போ லக்ன பாவகமும் கெட்டுவிட்டது, லக்ன அதிபதியும் கெட்டுவிட்டார். ஆனால் மீதமுள்ள இந்த 5, 9, 4, 7, 10 என்னும் சுபத்துவத்தை தரக்கூடிய இந்த பாவகங்கள் எல்லாம் பலமாக இருக்கிறது ஒருவரின் ஜாதகத்தில் என்று வைத்துக்கொண்டோம் என்றால், அவருக்கு அந்த சொத்து, வண்டி, வாகனம், யோகம், கல்வி, தாயாரோடைய நிலை, பூர்வீக சொத்து, ஆன்மீகம், புத்திரர்கள், நல்ல மனைவி, நண்பர்கள், நல்ல உறவுகள், சமுதாயத்தில் நல்ல பெயர், கர்மவினை பயன், தொழில், சிறப்பான தொழில், இவை அத்தனையும் சிறப்பாக அவருக்கு அமையுமா என்றால் அமையாது. ஆனால் அந்த பாவகங்கள் பலம் பெற்றால் அதனுடைய வேலைகளை அவைகள் செய்துவிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது அவர் அனுபவிப்பாரா என்றால் அனுபவிக்க மாட்டார். காரணம், லக்ன பாவகம் கெட்டுவிட்டது. சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், பூர்வீகம் இருக்கும், தந்தை, யோகம், அதிர்ஷ்டம், தொழில் இருக்கும், எல்லாம், நண்பர்கள், மனைவி எல்லாம் இருக்கும். ஆனால் அவருக்கு அது சிறப்பை தராது. காரணம், லக்ன பாவகம் கெட்டுவிட்டது, லக்னாதிபதியும் கெட்டுவிட்டார். அதை ஜாதகர் அனுபவிக்க இயலாது. அவர் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அதை சார்ந்து அதை பாழ்படுத்திக் கொள்வார், அதாவது வீணடித்துக் கொள்வார், அல்லது அதன் பிரகாரம் நடந்து கொள்வார். உதாரணத்திற்கு, ஒரு 12இல் அமர்ந்து விட்டால் ஜாதகர் பிறந்த இடத்தை விட்டு வேறு இடம் ஓடிவிடுவார். சொத்துகள் எவ்வளவு இருந்தாலும் விரைய செலவுகள் செய்து அதை ஒழித்து கட்டி விடுவார்.
இப்படி 8ல் இருந்தால் அந்த பாவகத்திற்கு ஏற்றவாறு, 6ல் இருந்தால் அந்த பாவகத்திற்கு ஏற்றவாறு, இப்படி லக்னாதிபதி கெட்டுவிட்டால் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவகத்தின் வழியாக அவர் அனுபவிக்கக்கூடிய இதர சுகங்கள் அத்தனையும் அந்த பாவகத்தின் வழியாக அடிபட்டுவிடும். ஆனால் சுப பாவகங்கள் கொடுக்கக்கூடியதை கொடுத்து விடுவார். அது சிறப்பாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஜாதகர் அனுபவிக்க இயலாது. நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கலாம். நிறைய சொத்து சுகம் இருந்து என்ன பிரயோஜனம்? இவரை ஒரு ஆளாவே நினைக்கிறதில்ல. இவருக்கு பாவம் அப்படின்லாம் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அதுக்கெல்லாம் காரணம் இது போன்ற கிரக அமைப்புகள் அவர்கள் ஜாதகத்தில் இருப்பதனால்தான் அவர்கள் அப்படி அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் சொத்து சுகம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அவருக்கு அந்த பெயரும் இருக்கும். ஆனால் அந்த பலனை அத்தனையும் ஜாதகர் அனுபவிக்க முடியாது. இதைத்தான் நான் சொன்னேன். 12 பாவகங்களின் தன்மைகள் சேர்ந்து உள்ளடக்கம் ஆனதுதான் லக்ன பாவகம். 11 பாவகங்களுக்குண்டான அத்தனையும் இந்த லக்ன பாவகத்தினுடைய பலனோட சேர்த்து 12 பாவங்களுக்குண்டான பலன் இந்த லக்ன பாவகத்தில் பொருந்தியுள்ளது. இந்த லக்ன பாவகம் பலம் பெற்று விட்டால் மீதமுள்ள 11 பாவகம் பலம் பெறவில்லை என்றாலும் இந்த ஜாதகர் அந்த 11 பாவகத்தின் பலன்களை பூரணமாக அனுபவிப்பார். காரணம் அவரது லக்னம் பலம் பெற்று விட்டது. கேந்திர திரிகோணத்திலோ அல்லது லாபஸ்தானத்திலோ விருத்தி ஸ்தானத்திலோ இப்படி அமர்ந்து லக்னத்தை குரு பகவான் பார்த்து விட்டால் மீத பாவங்கள் எது அவருக்கு கெட்டு இருந்தாலும் அவர் நானே ராஜா நானே மந்திரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு புகழ் அடைந்து விடுவார். ஒன்றுமே இல்லை என்றாலும் அவர் புகழ் அடையக்கூடிய நிலையை அந்த லக்ன பாவகமும் லக்னாதிபதியும் கொடுத்து விடுவார்கள். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த லக்ன பாவகம். இந்த லக்ன பாவகம் ஒருவருக்கு கெட்டுவிட்டால் ஜாதகர் கெட்டு போய்விட்டார் என்று அர்த்தம். ஜாதகருக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கப் பெறாது என்று அர்த்தம். அப்படி மீறி கிடைத்தாலும் சொற்ப அளவிற்கு தான் கிடைக்கும். அதை வைத்து இவர் நிலைநாட்டிக் கொள்ள முடியாது. பெயரையோ புகழையோ சொத்தையோ அந்தஸ்தையோ கௌரவத்தையோ செல்வாக்கையோ நிலைநாட்டிக் கொள்ள முடியாது. ஒரு சனம் வந்துட்டு போகும் அந்த அளவிற்கு. ஏனென்றால் மற்ற கிரகங்கள் பலம் பெற்று அவருக்கு சுப ஆதிபத்திய கிரகம் பாவகம் பலம் பெற்று இருந்தால் அந்த பாவகத்தின் பலனை அவருக்கு கொடுக்கும். ஆனால் அது சொற்ப நிலையில் அனுபவித்து அவர் அதை நிலைநாட்டிக் கொள்ள முடியாமல் போய்விடும். காரணம் இந்த லக்ன பாவகம் கெட்டுவிட்டதால். இவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இந்த லக்ன பாவகம். இந்த லக்ன பாவகம் பலமாக இருக்க வேண்டும் என்றால் லக்னத்திலேயே இருக்க வேண்டும் லக்னாதிபதி. 5ல் 9ல் இருக்க வேண்டும் லக்னாதிபதி. அதை விடுத்தால் 4, 7, 10ல் இருக்க வேண்டும். 3, 11 இந்த பாவகங்களிலும் இருக்கலாம். 7ல் இருப்பது சில கிரகங்களுக்கு ஒத்து வராது. உதாரணத்திற்கு சுக்கிரன் லக்னாதிபதியாக இருந்து 7ல் அமர்ந்தால் அது அந்த அளவிற்கு சரியாக வராது. ஆனால் ஜாதகர் நன்றாக இருப்பார். இப்படி லக்னம் பலம் பெற வேண்டுமென்றால் கேந்திர திரிகோணத்தில் அல்லது 3, 11 இந்த பாவகத்தில் அமர்ந்தால் லக்னாதிபதி பலம் பெற்றுவிட்டார். லக்னத்திற்கு குரு பார்வையோ அல்லது சுபர் உங்கள் லக்னத்திற்கு சுபராக இருக்கக்கூடியவர்கள் பார்வையோ கிடைத்துவிட்டால் லக்னம் பலமாக உள்ளது என்று அர்த்தம். லக்னம் பலம் பெற்றுவிட்டால் கட்டாயம் நீங்கள்
புகழ் பெறக்கூடிய ஜாதகர் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை உறவுகளே. மிக சிறப்பான ஒரு பதிவை இன்று உங்களுக்கு கொடுத்தோம் என்ற மகிழ்வில் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.